அரசியல் பிரச்சார முறைகளிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பாரம்பரிய கூட்டங்கள் மற்றும் பேரணிகளோடு சேர்ந்து டிஜிட்டல் பிரச்சாரம் முக்கிய இடம் பெற்றிருக்கு. வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் பக்கங்கள், யூடியூப் சேனல்கள் மூலம் தகவல்கள் விரைவா பரவுது. இது வாக்காளர்களுடைய கருத்தை விரைவா மாற்றும் சக்தி கொண்டது. வேலுமணி மற்றும் அவரோட அணியும் இந்த டிஜிட்டல் தளங்களை பயனுள்ளதா பயன்படுத்துறாங்க. அடுத்ததா தேர்தல் கணிதம். இந்த தொகுதியில மிகவும் சிக்கலானது சாதி, சமூகம், பொருளாதார நிலை, நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடு போன்ற பல அம்சங்கள் இணைந்து வாக்கு விகிதத்தை தீர்மானிக்குது. எந்த ஒரு கட்சியும் இந்த அனைத்து அம்சங்களையும் கவனத்துல கொண்டு தங்கள் யுக்திகளை அமைக்கணும். வேலுமணி அவர்களுடைய தனிப்பட்ட ஆதரவு மற்றும் கட்சி அமைப்பு வலிமை இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றும். மீடியா மற்றும் செய்தி ஊடகங்களும் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்குது. தொலைக்காட்சி, நாளிதழ்கள் மற்றும் ஆன்லைன் செய்தி தளங்கள் மூலம் அரசியல் தகவல்கள் பரவுது. வேலுமணி அவர்களுடைய உரைகள் மற்றும் கருத்துக்கள் அடிக்கடி செய்திகளில் இடம்பெறுது. இது அவரோட அரசியல் தாக்கத்தை அதிகரிக்குது. இறுதியா தொண்டாமுத்தூர் தொகுதியோட எதிர்காலம் வளர்ச்சி மற்றும் நிர்வாக திறனை சார்ந்ததா இருக்கும். மக்கள் யார நம்புறாங்க, யார் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு கருதுறாங்க என்பதுதான் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அனுபவம் மற்றும் தற்போதைய அரசின் செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு இடையிலான போட்டி இந்த தொகுதியை ஒரு முக்கிய அரசியல் மையமா மாற்றிருக்கு. இந்த நீண்ட அரசியல் மற்றும் சமூக பின்னணியில தொண்டாமுத்தூர் தொகுதி ஒரு சாதாரண தேர்தல் பகுதி இல்ல, அது தமிழக அரசியலின் ஒரு முக்கிய பரிசோதனை மையமா மாறி இருக்கு. 2026 தேர்தல் இந்த பகுதியோட அரசியல் மற்றும் வளர்ச்சி பாதையை தீர்மானிக்கும் ஒரு திருப்பு முனையா இருக்கும்.